சுண்டல் கொடுக்குறாங்க கோயில்ல. ஓடி ஓடி போய் சுண்டல் வாங்குறா. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போய் சுண்டல் வாங்கிட்டாங்க, ரெண்டாவது ஒரு தடவை போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா திரும்ப திரும்ப சுண்டல் வாங்குற? அதான் வாங்கிட்டேல, திரும்ப திரும்ப எதுக்கு சுண்டல் வாங்குறேன்? அந்த பொண்ணு சொன்னா, டீச்சர் இந்த வாங்கினேன்ல சுண்டல், இது என் தங்கச்சிக்காக. இப்ப வாங்குறேன்ல சுண்டல், இது என் தம்பிக்காக. அடுத்து வாங்குவேன்ல, அது எங்க குடும்பத்துக்காக. இந்த சுண்டலை வாங்கிட்டு போனேன்னா எங்க வீட்டுல ஒருவேளை உணவு குறையும்ல டீச்சர். போராட்டம், வறுமை. இந்த டீச்சர் யோசிக்கிறாங்க, இப்படி ஓடி 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 அந்த பொண்ணு போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு ஓட்டப்பந்தய காம்படிஷன் நடக்குது. இவங்களை கூட்டிட்டு போறாங்க, நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறியாமான்னு. அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஒண்ணுமே இல்ல, நீ எப்படி குடும்பத்திற்காக சுண்டல் வாங்குறதுக்கு ஓடினையோ அப்படி உன் குடும்பத்திற்கான நற்பெயரை வாங்குவதற்கு, உன் குடும்பத்திற்கான வறுமையை போக்குவதற்கு உன்னால ஓட முடியுமா? நாங்க அப்படி ஓடி ஓடி இந்திய நாட்டினுடைய ஒரு வீராங்கனையாக, இந்திய நாட்டினுடைய தங்க மங்கையாக வந்தவர்கள் பிடி உஷா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வீராங்கனை. பிடி உஷா போராடி எண்ணி துணிக கருமம். ஒரு செயலை செய்யணும்னா அதற்கான துணிச்சல், அதற்கான போராட்டம். இன்னைக்கு சொல்லிட்டு பாரு, உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? யாரு? யாரு? டாக்டரா? நம்ம தான். அழகா சொன்னாங்க மேடம், அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க.